அன்பான குட்டீஸ்களே, இன்று நான் உங்களுக்கு ஒரு அழகான கதையைச் சொல்லப் போகிறேன். இந்த கதை ஒரு அரக்கனை பற்றியது. ஆனால் இந்த அரக்கன் நீங்கள் நினைப்பது போல இல்லை. அவன் தோற்றம் மட்டும் பயமுறுத்தும். அவன் மனசு மிகவும் நல்லது, மிகவும் மென்மையானது. ஒரு பெரிய மலைக்கு பக்கத்தில் அடர்ந்த காட்டின் நடுவில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமம் பசுமையால் சூழப்பட்டிருந்தது. காலையில் பறவைகள் இனிமையாக குரலிட்டுக் கொண்டிருக்கும். மாலை நேரத்தில் சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கும் போது குழந்தைகளெல்லாம் சிரித்துக்கொண்டு விளையாடுவார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் ஒரு பயம் இருந்தது. அந்த பயம் காட்டுக்குள் வாழும் ஒரு பெரிய அரக்கன். அவன் உயரம் மிக அதிகம். அவன் குரல் இடிமுழக்கம் போல இருக்கும். அவன் கண்கள் பெரியதாகவும் சிவப்பாகவும் தெரியும். அவன் நடக்கும்போது நிலம் அதிரும். கிராமத்து மக்கள் எல்லாம் அவனை பார்த்து பயந்து போயிருந்தார்கள். நான் உங்களிடம் ஒரு ரகசியம் சொல்லவா? அந்த அரக்கன் ஒருபோதும் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. ஆனால் அவன் தோற்றம் மட்டும் பார்த்து எல்லோரும் அவனை தவிர்த்து ஓடிவிடுவார்கள். அவன் காட்டிலிருந்து தண்ணீர் எடுக்க வந்தாலும் மக்கள் வீடுகளுக்குள் மறைந்து விடுவார்கள். குழந்தைகள் அவனை பார்த்தவுடன் அழுவார்கள். அதை பார்த்து அவன் மனசு மிகவும் வருந்தும். அவன் காட்டுக்குள் தனியாக வாழ்ந்தான். பெரிய மரங்களுடன் பேசிக்கொண்டு ஆற்றின் ஓசையை கேட்டு அமைதியாக இருந்தான். அவன் மனதில் ஒரு ஆசை மட்டும் இருந்தது. எனக்கும் நண்பர்கள் இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு நாள் பெரிய மழை பெய்தது. மின்னல் மின்னியது. காற்று பலமாக வீசியது. அந்த மழையில் கிராமத்தின் அருகிலிருந்த ஆறு பெருக்கெடுத்து ஓடத் தொடங்கியது. நீர் மெதுவாக கிராமத்தை நோக்கி வந்தது. வீடுகள் ஆபத்தில் இருந்தன. மக்கள் பயந்து ஓடத் தொடங்கினர். குழந்தைகள் அழுதனர். அந்த நேரத்தில் காட்டுக்குள்ளிருந்த அரக்கன் அந்த சத்தத்தை கேட்டான். அவன் மெதுவாக கிராமத்தை நோக்கி வந்தான். மக்கள் அவனை பார்த்ததும் இன்னும் பயந்து விட்டார்கள். இப்போ அவன் நம்மை காயப்படுத்துவானோ என்று நினைத்தார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவன் மனசு நல்லது. அவன் பெரிய கைகளால் ஒரு பெரிய மரத்தை கொண்டு வந்து ஆற்றின் முன் வைத்தான். தண்ணீர் நேராக கிராமத்துக்குள் வராமல் தடுத்தான். அவன் பெரிய கற்களையும் தூக்கி வந்து அணை போல அமைத்தான். மழை நீர் மெதுவாக வேறு வழியில் ஓட ஆரம்பித்தது. கிராம மக்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அவன் யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. அமைதியாக உதவி செய்து கொண்டே இருந்தான். மழை நின்ற பிறகு கிராமம் பாதுகாப்பாக இருந்தது. வீடுகள் காப்பாற்றப்பட்டன. குழந்தைகள் பாதுகாப்பாக இருந்தனர். அப்போதுதான் கிராம மக்கள் உண்மையை உணர்ந்தார்கள். அவன் தோற்றம் பயமுறுத்தும், ஆனால் அவன் செயலோ மிகவும் நல்லது. அடுத்த நாள் ஒரு சிறிய குழந்தை தைரியமாக அவன் அருகே சென்றது. அவன் முகத்தில் பயமில்லை, அன்பு மட்டும் இருந்தது. அதை பார்த்த மற்றவர்கள் கூட மெதுவாக வந்தார்கள். அந்த நாளிலிருந்து அந்த அரக்கன் கிராமத்தின் நண்பனாக மாறினான். குழந்தைகள் அவனுடன் விளையாடத் தொடங்கினர். அவன் பெரிய தோளில் குழந்தைகள் உட்கார்ந்து சிரித்தார்கள். அவன் அவர்களுக்கு மரத்திலிருந்து பழங்கள் எடுத்துக் கொடுத்தான். கிராமத்தில் யாருக்காவது உதவி தேவைப்பட்டால் அவன் அங்கே இருப்பான். ஒரு வீட்டின் கூரை உடைந்தால் அவன் சரி செய்து விடுவான். ஒரு மரம் விழுந்தால் அதை தூக்கி வைப்பான். ஒரு குழந்தை அழுதால் மெதுவாக தலையை தடவி ஆறுதல் அளிப்பான். இப்போது கிராமத்தில் பயம் இல்லை, அன்பு மட்டும் இருந்தது. குட்டீஸ்களே, இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் தெரியுமா? ஒருவரின் தோற்றத்தை வைத்து அவரை நியாயப்படுத்தக்கூடாது. ஒரு நல்ல மனசிருந்தால் யாரும் நல்ல நண்பராக மாற முடியும். அந்த அரக்கன் கற்றுக் கொடுத்தது என்னவென்றால், அன்பு இருந்தால் பயம் கரைந்து போய்விடும். உதவி செய்தால் நட்பு உருவாகும். இன்று அந்த கிராமத்தில் மாலை நேரத்தில் சூரியன் மறையும்போது குழந்தைகள் சிரிக்கும் சத்தம் கேட்கும். அதற்கிடையில் ஒரு பெரிய சிரிப்பும் இருக்கும். அது அந்த நல்ல மனசுள்ள அரக்கனுடைய சிரிப்பு. அவன் இனி தனியாக இல்லை, அவன் அனைவரின் நண்பன். அன்பான குழந்தைகளே, நீங்களும் உங்கள் சுற்றியுள்ளவர்களை அன்புடன் பாருங்கள். யாரேனும் வேறுபட்டவராக இருந்தாலும் அவர்களின் மனசை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனெனில் நல்ல மனசிருந்தால் உலகமே நம்முடைய நண்பனாக மாறும். இந்த இனிய கதையை கேட்டு அமைதியாக இருந்ததற்கு நன்றி. மறுபடியும் ஒரு அழகான கதையுடன் சந்திப்போம்.